ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபில்மி ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன மூவி அப்படின்னா, அதோ இதுதான். இது என் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்து சொல்கிறேன். இது திஸ் இஸ் கால்ட் ஒயிட். அது ஒயிட் ரோஸ்க்கா, இது ஒயிட் செம்பருத்திக்கா. இதாங்க படம். இந்த படத்தை பற்றி தான் பேச வந்தோம். இந்த பூ கூட நல்லா இருக்கு. பார்த்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை பற்றி தான் பேச வந்தோம். பட் பேசிக்காக அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு வந்து நான் என்ன ஃபீல் இருக்குன்னா, செம்மையான ஒரு த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலில் வந்து நம்பி தான் உள்ளே வந்தோம். எல்லாரும் மாதிரி நம்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ரீசன் ஒன்று வரணும்ல. ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது எதுக்கு இந்த படத்தை பார்க்குறோன்னு ஒரு ரீசன் வரணும். ஆனால் ஏன் இந்த படத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் வரும்போது நமக்கு மனசுலாம் வலிக்கும். அந்த மாதிரியான ஒரு மன வலியோட தலைவலியோட வெளில வந்த படம் தான் ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு படம். அண்ட் பேசிக்காக இந்த படத்தை பார்த்த ஃபீல் அதான் இப்போ கேட்டீங்க. படத்தை பார்த்த ஃபீல் வந்து சொல்லிட்டேன். ரொம்ப மன உடைச்சலான ஒரு ஃபீல். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப நாளாக படம் பார்த்து கவுண்டர் அடிக்கலாம் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா எல்லா கூட்டமாக சேர்ந்து இந்த படத்துக்கு போயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் கவுண்டராக அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதில் போலீஸ் அவர் ஐபிஎஸ், அவர் ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி போலீஸுங்க. அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது ஒரு பொண்ணு தானாக ஃபோன் பண்ணி, சார் நான் ஒரு இடத்த மாட்டிக்கிட்டேன், அங்கேருந்து தப்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் சொல்லும். தப்பிச்சிட்டியா? அப்போ தப்பிச்சிரு, ஓகே பரவாயில்லன்னு தப்பிச்சு சேஃபான பொண்ணை இவரே ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்து அங்கேருந்து வயசான 2 பேரை கொலை பண்ணி அந்த ரேஞ்சுக்கு ஒன்று பண்ணிடுவாரு. போலீஸ்னு நம்பி விட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டேங்கிற ரேஞ்சுக்கு அந்த போலீஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாரு. கிளைமேக்ஸ்லாம் சத்யதேவ் சார் நீங்களாங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அது போக இந்த படத்தோட வில்லன், அதாவது பொதுவாக ஸ்டண்ட்டுக்கு டூப் போட்டு ஃபைட்ல எடுப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டண்ட் மொத்தமாக டூப் வச்சு மட்டுமே எடுத்தது இந்த படத்தில் வந்த ஸ்டண்ட் மட்டும்தான். பாவம் என்ன கஷ்டம் தெரியல. அது போக கயலானந்தி நிஜமாவே நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல பெர்ஃபார்மிங்கான ஒரு ஆக்ட்ரஸ். நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நேரம் என்ன காலம் என்னன்னு தெரியல. பாவம் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தை டெமாலிஷ் பண்ணுங்கிற அந்த பாயிண்ட்லாம் இல்லை. லிட்ரலா வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ரீசனிங் ஏதாவது ஒன்று வச்சு எடுத்திருக்கலாம். ரொம்ப டெம்ப்ளேட்டடான, ரொம்ப பார்த்து பழகின ஒரு த்ரில்லர் படம். 2 ஒரு ஜம்ப் ஸ்கேர் வரும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. 2 ஜம்ப் ஸ்கேர் வரும். அது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்கேரியா இருந்துச்சே தவிர்த்து த்ரில்லருக்கான அந்த த்ரில்லர் எலிமெண்ட்டும் இல்லை. அது ஹாரர்னு சொல்ல முடியாது, த்ரில்லர்னு சொல்ல முடியாது, சைக்கோ கில்லருங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அது நந்தா சூரியலாம் அடிக்கடி வந்துட்டு போவார். நந்தா மட்டும் இல்லை, நந்தா, இந்த வேட்டையாடு விளையாடு, அதுக்கப்புறம் நம்ம சத்யதேவி, என்ன எறிந்தாலும் நிறைய படம் இருக்கு. அவரு டேரக்டர் வந்து பொதுவாக நிறைய டேரக்டரோட ஃபேனுங்கிறதுனால அங்கங்கே ஒரு டேரக்டர் வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் கதையும் அங்கங்கே வந்துட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், இந்த டெக்னிக்கல் டீம்லாம் சொல்லணும்ல, அதனை கேட்குறீங்க தம்பி எடிட்டர். ஓகே, டெக்னிக்கல் டீம்லாம் வேற கேட்குறாங்க. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா அந்த படத்தை வந்து திருப்பியும் டெமாலிஷ் பண்ணுங்கிற ஆசைலாம் இல்லைங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் அடிக்கணும்னு ஆசை இருக்குது, உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க. ஜாலியாக கவுண்டர் அடிங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வாங்க. பட் அதை தாண்டி பர்சனலாக இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் இருக்குது அப்படின்னா, ஒரு இம்பேக்டோ இல்லை ஒரு டேக் அவேவோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. மைக்கில் கேட்க மாட்டேங்குது அங்கேருந்து பேசுகிறவங்களெல்லாம். ஏண்டா பார்த்தோங்கிற ஒரு ஃபீல் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு குட் ட்ரை, குட் அட்டெம்ப்ட் வேணால் நம்ம சொல்லி மனசை தேர்த்திக்கலாம். ஓகே, ஸோ மேலும் பல வீடியோக்களும் விவரங்களுக்கும் ஃபில்மி ஸ்பெக்ட்ரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.